விஜயும் காவேரி வந்து ஒன்றா கை கோர்த்து நிற்கிறத பார்த்துட்டு வெண்ணிலாவால் தாங்கிக்கவே முடியல. வெண்ணிலா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே ஓடி போயிட்டு, ஏய் காவேரி, என்னடி என்ன நினச்சிட்டு இருக்க? விஜய் கையை பிடிச்சி நிற்கிறியா? ஆமாம், என் புருஷன் கையை நான் பிடிச்சி நிற்கிறேன். என்னங்க? ஆமாம், பின்ன என் பொண்டாட்டி கையை நான் பிடிச்சி நிற்கிறேன். இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீ வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு வெண்ணிலாவால் தாங்க முடியல. ஒன்று அவ்வளோ தாண்டி, எப்படி இது நடந்தது? விஜய் இப்படி வந்தார் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அப்படியா, உனக்கு விவரம் தெரியாதுல்ல, எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து சொல்ல வராங்க. விஜய் வந்து, இரு காவேரி, இவளுக்கெல்லாம் நீ எவ்வளோ சொன்னாலும் உரைக்காது. நான் சொன்னால் தான் நல்லா உரைக்கும். என்ன நினச்சிட்ருக்க? நீ உள்ளே தள்ளிட்டா உடனே வந்து என்னை வெளியே இருக்க ஆளே நினச்சிக்க. என் பொண்டாட்டி இருக்காடி, என் பொண்டாட்டி என்ன பண்ணாலும் என்னை விடவே மாட்டா, புரியுதா? இப்போ தெரியுதா என் பொண்டாட்டி என் கூட இருக்கான்னு? நான் சொன்னால் நீ வந்து உன் பொண்டாட்டி உன்னை விட்டுட்டு போயிட்டா, இதுக்கப்புறம் வந்து வரவே மாட்டா, எதுக்காக நீ வந்து அவள் பின்னாடியே போகிறேன்னு கேட்டால் இப்போ தெரியுதா என் காவேரியை பற்றி? என் காவேரி என்றைக்குமே என்னை விட்டு தரவும் மாட்டா, விட்டுட்டு போகவும் மாட்டா. பார்த்தல எனக்கு ஒன்றுனா எப்படி இறங்கி வேலை செய்கிறான்னு. அவள் தாண்டி என் பொண்டாட்டி. நீ எல்லாம் சும்மா என்னை விரும்புகிற சொல்லிட்டு லவ் பண்ணுற சொல்லிட்டு அப்படியே பில்டப் பண்ணுறதா லைக்கி. உண்மையான லவ்னா என்ன தெரியுமா? அடுத்தவங்க கஷ்டத்தை யோசிக்கணும். நம்ம லவ் பண்ணுறவங்க கஷ்டப்படுத்தக்கூடாது. அதுதான் உண்மையான லவ். எனக்கு ஒன்றுனா என் பொண்டாட்டி ஓடி வந்தா பாரு, அவள் வச்சுருக்கிறது உண்மையான லவ். ஆனால் நீ கேவலமாக இல்லை உனக்கு இப்படிலாம் வந்து லவ்னு சொல்கிறதுக்கு அப்படின்னோடனே, விஜய் அவ்வளோதான் விஜய், உங்களை என்ன செய்வேன்னு தெரியாது உனக்கு, அவ்வளோ ஆயிடுச்சா? எல்லாம் இவ சாவி கொடுக்குறா தானே ஆடுற? ஆமாடி, என் பொண்டாட்டி எனக்கு சாவி கொடுக்குறா, உனக்கு என்னடி பிரச்சனை அப்படின்றாரு. அது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏ காவேரி, என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்டி. நான் எப்போ உன்னை நம்ப வச்சு ஏமாற்றிட்டேன்? யார் சொன்னது ஏமாத்துறதுன்னு? நான் ஏமாத்தலை, நீ தான் எல்லாரையும் ஏமாற்றிட்ட. விஜயை ஏமாற்றிட்ட, என்னை ஏமாற்றிட்டு, எல்லாரையும் ஏமாற்றிட்ட. நான் ஏமாற்றிட்டேன்னா? ஆமாம், உன்னை நம்பி தானே வீட்டுக்கு கூட்டின்னு வந்தேன். நீ என்ன பண்ணியிருக்கணும்? புருஷன் பொண்டாட்டியா 2 பேரும் இருக்காங்களே, ஒருத்தர் மேலே ஒருத்தர் உயிரே வச்சுருக்காங்களே சொல்லிட்டு விலகி போயிருக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு இப்போ வரைக்கும் விஜயை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி எங்கே பார்த்தாலும் வந்து அவரை கஷ்டப்படுத்திட்டு இருக்க. இப்போ எடுத்துகிட்டு வந்து உள்ளவே வச்சுட்டேன். நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன் நினைக்கிறியா? எவ்வளோ நாள் நான் சும்மா இருக்க முடியும்? போனால் போதுன்னு விட்டா ஓவராக போயிட்டே இருக்க. அதுக்கு தான் வச்சேன்ல ஆப்பு அப்படின்றாங்க. அது கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே என்ன நடக்குது? இப்படி வந்து விஜய் வெளியே வந்தார். அப்போது காவேரி தான் என்னை ஏமாத்திருக்கா, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாமா இதெல்லாம்? நீ தான் சும்மா இல்லாமல் அவகிட்ட கண்டதே பேசியிருக்க, அதை ரெக்கார்ட் பண்ணி அவள் கொடுத்துட்டா. இப்போ பார்த்தல விஜய் வெளியே வந்துட்டாரு அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. காவேரி, உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அப்படியே வந்து கைவங்க போகிறாங்க. விஜய் தடுத்து நிறுத்துறா. உனக்கு அவ்வளோதான் மரியாதை, இதுக்கப்புறம் தேவையில்லாமல் எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்த அந்த விஜய் சும்மாவே இருக்க மாட்டான். இவ்வளோ நாள் இந்த விஜய் உன் மேலே கொஞ்சம் போனால் போதுன்னு சொல்லிட்டு இறக்க வச்சுருந்தேன். அந்த இறக்கம் சுத்தமாக இல்லாமல் போச்சு. இதுக்கப்புறம் மனுஷனை என்னை பார்க்க மாட்டேன். அவ்வளோதான் உனக்கு. என் பொண்டாட்டி கையை ஓங்கினேன், என் பொண்டாட்டி மேலே உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றாரு. அதை கேட்டு அப்படியே வெளியில் அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பார், ரொம்ப ஆடிட்டேன், நீ உன் ஆட்டத்துக்கு எல்லாத்துக்கும் முடிவு கட்டிட்டேன். இதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க இன்னும் இந்த கும்பல் கூட சேர்ந்து, உங்களுக்கு அவ்வளோதான். மரியாதை இங்கேருந்து போயிடுங்க. யோ, உன்னோட மருமகளை கூட்டிகிட்டு மரியாதை ஊருக்கு போகிற வழியை பாரு. மறுபடியும் உங்கள் கூட சேர்ந்து ஏதாவது சதித்திட்டம் போடலான்னு நினச்சேன்னா அதை எப்படி முறியடிக்கணும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாமல் எங்கள் 2 பேர் வாழ்க்கையில் தலையிட்டீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்ன செய்வேன்னு தெரியாது அப்படின்றாரு. அதுக்கேட்டு விஜய், நீ கோவப்படாதப்பா, நீ வாப்பா காவேரி, நீ வாமா, இவங்ககிட்டலாம் என்ன பேச்சு? இவங்க எப்படியாவது போகிறாங்க, நம்மளுக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கூட்டிகிட்டு போகிறாரு. விஜய், நான் சொல்கிறத கேளு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வர பார்க்குறாங்க. காவேரி வந்து, கிளம்புறியா? என் புருஷன்கிட்ட நீ பேசுறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ யார் அலோவ் பண்ணுறதுக்கு? நான் ஒரு பொண்டாட்டிடி, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 பேருமே போகிறாங்க. உடனே வந்து காவேரி, காவேரி, ஏன் காவேரி இப்படி சாப்பிடாமல் இருக்குது? இவ்வளோ நேரம் சாப்பிடாமல் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அனுசரியாக வந்து காவேரி வந்து கூட்டிகிட்டு போகிறாரு விஜய். அதை பார்த்து வெண்ணிலாவில் தாங்கிக்க முடியல, பயங்கரமாக அழறாங்க. உடனே வந்து அவங்க மாமா வந்து, சரிம்மா வாமா அழாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. விஜயே பார்த்துட்ருக்காங்க. விஜயும் காவேரி சந்தோஷமாக வந்து பேசிட்டு வண்டியில் ஏறுறாங்க. இதை பார்த்த வந்து வெண்ணிலாவுக்கு தாங்கிக்கவே முடியல. என்னால் இதை தாங்க முடியல, விஜயும் காவேரி ஒன்றா இருக்கிறது என்னால் தாங்கிக்க முடியல. விஜய் வந்து ஏன் புருஷன் மாமா காவேரி கூட போகிறாரே மாமா விஜய் அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இப்போ புலம்பி என்ன பிரயோஜனம்? சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பசுபதி.